டிஸ்கஸ் பண்ண லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இதோட லென்த்தும் நான் mnல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுவேன், இந்த ஹேஷ்டேக் ஸ்ட்ரிங்கை. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் லூப் எழுத போகிறோம். அதாவது இந்த சாட் பட் சாட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவேன், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ் வரைக்கும் தான் நான் ஐட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எஸ் வரைக்கும் வரும்போது எனக்கு அந்த 3 லெட்டர்ஸ் வரும்போது இதாயிடும். நான் ஏ கிட்ட வந்து ஐட்ரேட் பண்ணணுமா, பண்ண வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு 6ங்கும் போதே எனக்கு வந்து ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த லாஜிக்கை கவர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன எழுதுறோம்னா, ஃபார் லூப்பில் ஃபார் int I is equal to 0, I less than ஈக்குவல் டு, ஏன் லெஸ் தேன் ஈக்குவல் டு போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த m-n வரைக்குமே நான் பண்ணுறேன். ஏன்னா 6 வரைக்கும் எனக்கு கவர் ஆகணும். அதனால இப்போ இங்கே வந்து டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு, இது வந்து 3 இருக்கு. ஸோ 9 - 3 என்ன ஆகும், 6 ஆகும். எனக்கு 6th இண்டெக்ஸ் வரைக்கும் தான் என்னால் ரன் பண்ண முடியும். 7th வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். கம்பேர் பண்ணும்போது ஏடி இன்னொரு லெட்டர் இல்லவே இல்லை இல்லையா, 3 லெட்டர் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு இது வரைக்கும் தான் பண்ணணும். அதனால தான் லெஸ் தேன் ஈக்குவல் டு m-n I ++ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஸ்ட்ரிங் எடுக்கணும். அந்த பெரிய ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்ட்ரிங் எடுக்கணும், which is substringனு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், ஹேஷ்டேக் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ நான் சப்ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐ கொடுக்கணும். அதாவது எனக்கு 0லேருந்து ஓகே எனக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் வரைக்கும் வரணும், ஏடி வரைக்கும் வரணும் இல்லையா. ஸோ விச் இஸ் ஐ ப்ளஸ் 0லேருந்து எனக்கு எவ்வளோ ஆட் ஆகணும், இந்த லென்த் வரைக்கும் ஆட் ஆகணும், நீடிலோட லென்த் வரைக்கும். ஸோ ஐ ப்ளஸ் என். ஸோ ஐ ப்ளஸ் என் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 0லேருந்து 3ன்னு வரும், விச் இஸ் 0 1 2 3 பி வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் சப்ஸ்ட்ரிங் மெத்தடில் நம்ம செகண்டாக கொடுக்குற ஆர்குமெண்ட் என்னவோ அதை விட -1 வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கும். ஸோ எஸ்ஏடி வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அது வந்து நான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இஃப் இந்த ஸ்ட்ரிங் ஓகே டாட் ஈக்குவல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம், இந்த இன்னொரு ஸ்ட்ரிங் நீடில் ஓகே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரிட்டர்ன் ஐ. அந்த இண்டெக்ஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே முடிஞ்சிடும், அப்போ ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்லாட்டி எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு ரன் ஆகி இந்த ஃபாலோ ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு கிடைக்கவே இல்லை, எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா வெளியில் என்ன ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க, ஸ்ட்ரிங் இல்லவே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1. ஸோ அதனால நம்ம வந்து